பிம்பாம் பாட்டி ஹேர் ஆயிலோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா திக்கான பாக்ஸில் தான் ஆயில் நமக்கு பேக் பண்ணி சென்ட் பண்ணுறாங்க. அந்த பாக்ஸுக்கும் மேலே ஒரு பிளாஸ்டிக் ரேப்பர் போட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணி தான் நமக்கு சென்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்ம எந்தவித பயமும் இல்லாமல் கண்டிப்பாக ஆர்டர் பண்ணலாம். நிறைய பேருக்கு பயம் இருக்கும், ஆயில் ப்ராடக்ட்டு வரும்போது நமக்கு டேமேஜ் ஆகி வந்துச்சுன்னா காசு வேஸ்ட் ஆகிடும்னு. ஸோ அப்படிலாம் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சேஃபாகவே நமக்கு டெலிவர் பண்ணுறாங்க. உங்களை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த ஆயிலுக்கு மேலேயும் டைட்டாக ஒரு ரேப்பர் போட்டு ரேப் பண்ணியிருந்தாங்க. இது 100 ml பாட்டில். நான் இதை 185 ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன். இதை நான் அவங்க வெப்சைட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இவங்களுக்கு அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம அதில் கூட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். நான் ஆர்டர் பண்ண அன்றைக்கே ப்ராடக்ட் எனக்கு டிஸ்பேட்ச் பண்ணிட்டாங்க. ஒரு 3 டேஸில் எனக்கு இது ரிசீவும் ஆகிடுச்சு. இந்த ப்ராடக்ட்டுக்கு நிறைய மிக்ஸ்டு ரிவ்யூஸ் தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் ட்ரஸ்ட் பண்ணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதோட ஷெல்ஃப் லைஃப் 1 இயர் கொடுக்குறாங்க. இந்த பேக்கேஜுக்கு பின்னாடி இங்கே என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, பெனிஃபிட்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே அழகாக மென்ஷன் பண்ணியிருந்தாங்க நீட்டாக. இந்த ப்ராடக்டை நான் ஒரு 3 வாரம் கிட்டே யூஸ் பண்ணியிருந்தேன். என்னோடய ஹேர் ஃபால் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக குறைஞ்சிடலை, லைட்டாக ஒரு சேஞ்சஸ் எனக்கு இருக்குது. போக போக எப்படி இருக்கணும் கண்டிப்பாக நான் அப்டேட் பண்ணுறேன். இந்த ஹேர் ஆயிலில் நிறைய ஹெர்பல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுனால ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் கூட ஃபர்ஸ்ட் பயந்தேன், ஹேரில் அப்ளை பண்ணோன்னா பெயின் வரும் வாசனைக்கு அப்படின்னு நினச்சேன். ஆனால் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நல்லாவே இருந்துச்சு. நீங்கள் யாராச்சும் இந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த ஹேர் ஆயிலை ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா அப்ளை பண்ணி ஒரு 2 to 3 hours ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணேன். எனக்கு எந்தவித ஹேர் ஃபாலும் இதை யூஸ் பண்ணி இல்லை. நீங்கள் யாராச்சும் இந்த ஹேர் ஆயில் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ரிசல்ட்ஸ் இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.